ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு தினம் தேய்பிரை அஷ்டமி. 5 எண்ணெய் 5 அகல் விளக்கு இதை தவறாமல் உங்கள் வீட்டில் செஞ்சிடுங்க. அப்படி செய்யறது மூலயமா உங்கள் வீடு முழுக்க செல்வம் சேரும். ₹1 கூட கடன் இருக்காது. சிவபெருமானுடைய 64 வடிவங்களில் ஒருத்தர் இருக்கக்கூடியவர் தான் பைரவர். அவர் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் புரிதல் இது மாதிரி 5 வேலை செய்கிறார். அதனால் இவருக்கு 5 தீபங்கள் ஏற்றி வழிபடும் போது நம்மளோட காலத்தால் அழிக்க முடியாத பல பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட 5 தீபங்களை நம்ம தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு அவரை நினச்சி நம்ம வீட்டிலேயே செய்யலாம். காலத்தை வெல்லக்கூடிய கால பைரவரை நம்ம முறையாக வழிபட்டோன்னா நமக்கு சரியான பலன்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நாம் எத்தனை பிறவிகள் எடுத்திருந்தாலும் அத்தனை பிறவிலையும் இருக்கக்கூடிய கர்மவினை பாவ புண்ணியங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு கால பைரவரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கிரமான தெய்வமாக இருந்தாலும் அவரை சரணடைகிறது மூலயமா பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட முடியும். மாதத்திற்கு 2 அஷ்டமி வந்தாலும் பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷம். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அஷ்டமி நாளில் பைரவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு தினம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டாலும் வழிபடலனாலும் உங்கள் வீட்டிலையே பைரவரை பஞ்சதீப விளக்கு போட்டு வழிபடும் போது உங்களோட தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்ந்துடும். பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்றதால பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்றணும். அதாவது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு விளக்குலையும் ஒரு வகையான எண்ணெயை ஊற்றி தனித்தனியாக தீபம் ஏற்றணும். அது என்னென்ன தீபங்கள் அப்படின்னா நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய். இந்த 5 எண்ணெய் தான் பஞ்சதீப எண்ணெய்கள். இதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ராகு கால நேரம், அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். அந்த 5 விளக்கை ஏற்றிட்டு பைரவர் ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் வைக்கணுங்க அவசியம் இல்லை. ஓம் ஹ்ரீம் கால பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரிக்கணும். உச்சரிச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, எதிரிகளோட தொல்லை இது எல்லாத்தையும் கால பைரவர்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. இந்த தீபத்தை தேய்பிரை அஷ்டமிக்கு மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்பிரை அஷ்டமிக்கும் ஏற்றலாம். இருந்தாலும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தவறாமல் ஏற்றிடுங்க. பஞ்சதீப எண்ணெயை நீங்கள் ரொம்ப நேரம் எரிய விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு ₹10 எண்ணெய் பாக்கெட் வாங்கினா கூட போதும். ஒரு எண்ணெயிலையும் ஒரு ₹10 கூட வாங்கிக்கோங்க. 5 அகல் விளக்கு உங்கள் வீட்டில் ஏற்கனவே பயன்படுத்தின அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை. சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி, அதாவது ராகு காலம். ஞாயிற்றுக்கிழமை வர்றதால ராகு கால நேரம் அந்த நேரத்தில் வருது. பொதுவாகவே தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ராகு காலம் எந்த நேரத்தில் வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பஞ்சதீப விளக்கை போடலாம். உங்களோட கடன் பிரச்சனை முழுமையாக தீரணும், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.